ஒரு சின்ன டவுட். நீங்கள் லைஃப்பை வந்து கொஞ்சம் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறப்போ என்னென்னலாம் ஃபீலிங்ஸ் வருது? சடனாக சைலன்ஸ் வரும். யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ரிஷியேஷனும் இல்லை. சம்டைம்ஸ் க்ளோஸாக இருக்கவங்களும் உங்களால் இது முடியுமான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மொமெண்டில் நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் கரெக்டாக பண்ணுறேனாங்கிற செல்ஃப் டவுட் வரும். ஆனால் ட்ரூத் என்ன தெரியுமா? எவ்ரி ஸ்ட்ராங் பர்சன் கோஸ் த்ரூ திஸ் சைலண்ட் பீஸ். இது ஃபெயிலியருக்கான சைன் இல்லை, க்ரோத் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு சைன். சக்ஸஸ் பாத்தில் எப்போவுமே நாய்ஸ் கிடையாது, ஒன்லி சைலன்ஸ். ஒன்லி யூ வெர்சஸ் யூ. தட்ஸ் வை ஒர்க் ஹார்ட் சைலண்ட்லி. பிகாஸ் வந்துட்டு உங்களோட ரிசல்ட் வரப்போ ஒன் டே உங்களை வந்து டவுட் பண்ணவங்க எல்லாருமே உங்களோட ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுவாங்க. நம்ம ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து ஃபுல் மோட்டிவேஷனோடு இருப்போம். ஸ்டோரியில் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுவோம், ஸ்டோரி அப்டேட் பண்ணுவோம் இன்ஸ்டாவில். வெயிட் லாஸ் ஆகி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ரிசல்ட் இம்மிடியேட்டாக வரல அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிப்போம். ஃபைனலி ஜிம்மையே வந்துட்டு லீவ் பண்ணிவிடுவோம். இப்போ ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணுறோம், ஆனால் அப்ரிஷியேஷன் வரலன்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ஸ் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடும். எல்லோரும் நோட்டீஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ரீசன் தான். டூ மச் நாய்ஸ், லெஸ் ஒர்க். மோர் டாக்கிங், லெஸ் பில்டிங். ஆனால் ரியல் அச்சீவர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வந்து யார்கிட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண மாட்டாங்க. தே ஜஸ்ட் ஒர்க். சைலன்ஸ் வந்துட்டு உங்களோட மென்டல் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணும். நீங்களோ நானோ பிளானை போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறப்போ நம்ம பிரெயின் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். அதனால் நம்மளோட ஆக்ஷன் வந்து ஸ்லோவாகிடும். சைலண்ட் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு சொல்கிறதே இல்லை. ஸோ கம்ப்ளீஷனுக்கு ஃபுல் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. சைலன்ஸ் ரெடியூஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். பிளானை மற்றவங்கள்ட்ட சொல்கிறப்போ எப்படி போகுது, எப்போ முடியும், அச்சீவ் ஆகிடுச்சா, இந்த கொஷின் தான் நம்ம மைண்டுக்கு ஹெவி ப்ரெஷராக இருக்கும். பட் சைலண்ட் ஒர்க்கிட்ட யாருமே ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஸோ பீஸாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. சைலன்ஸ் பில்ட் கன்சிஸ்டன்சி. நம்ம சத்தம் போட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், டெய்லி அப்டேட்ஸ் பண்ண இதில் கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே பிரேக் ஆகிடும். பட் சைலண்ட் ஒர்க்கருக்கு ஒரே ஒரு ஜாப் தான், டெய்லி ப்ராக்ரஸ். அதுவுமே 1% இருந்தாலுமே ஓகே தான். கன்சிஸ்டன்சி தான் எக்ஸ்ட்ராடினரியான சக்ஸஸை வந்து க்ரியேட் பண்ணும். சைலன்ஸ் வந்து நெகட்டிவிட்டியிலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மளோட பிளான்ஸு, ட்ரீம்ஸு எல்லாருக்கிட்டையும் சொன்னால் நெகட்டிவாக பேச ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு நாள் முடியுமா, இந்த லைனில் ரீச் வராது, ரிஸ்க்கு தானே அது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளை வந்து கில் பண்ணிவிடும். சைலண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த நெகட்டிவிட்டி ரீச்சே ஆகாது. பிகாஸ் அவங்க வந்து எதையுமே சொல்ல மாட்டாங்க. ரிசல்ட் ஸ்பீக் லவுடர் தன் வேர்ட்ஸ். சைலண்ட் ஒர்க்கர்னால் வேர்ல்டை வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த வேர்ல்டே அவங்கள பார்த்து வந்து ஷாக் ஆகிடும். ஸோ சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் வந்து 2 சாய்ஸ் இருக்குது. சாய்ஸ் ஒன்று வந்துட்டு நம்மளோட கோலை போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆக்குறது, அதுக்கப்புறம் அந்த கோலே வந்து கிவ் அப் பண்ணிடுறது. சாய்ஸ் 2 சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுறது, கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறது, ஸ்லோவாக க்ரோ ஆகுறது, அச்சீவ் மேசிவ்லி. ஸோ உங்கள்கிட்ட வந்து 2 சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் எந்த சாய்ஸை வந்து சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.